Hi viewers, welcome to our YouTube channel Everything You Need. போன வீடியோவில் ஒரு படத்தோட கதை சொல்லியிருப்போம். அது என்ன படத்தோட கதைன்னு கேட்டிங்கன்னா வின்னர் படத்தோட கதையை தான் நான் உங்களுக்கு போன இதில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி போன வீடியோவில் ஒரு ஃப்ரேம் போட்டிருப்போம். அந்த ஃப்ரேமையும் நான் சொன்ன கதையும் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டவரோட பேரை நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம், பார்த்துக்குங்க. சரி, இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு பக்கம் போன வீடியோவில் எல்லாம் நிறையா பேர் குத்துன்னு சிம்பு படத்தோட பேரை போட்டிருந்தீங்க. லைட்டாக நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் நான் வின்னர் படத்தோட கதையை எப்படி சொல்லியிருப்பேன்னா, இது மாதிரி அவர் காலேஜ் படிச்சுட்ருக்காரு. காலேஜில் ஒரு பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனை இங்கே பெருசாகிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவர் வேற ஒரு ஊருக்கு போயிடுவார். பட் குத்து படத்தில் அவரோட லவ்வரை தேடி தான் அவர் வேற ஒரு ஊருக்கு போவார். இதுதான் இந்த கதைக்கும் அந்த கதைக்கும் டிஃப்ரெண்ட்டு. நீங்கள் அதை ரொம்ப கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சி கரெக்டாக வின்னர்னு போட்டிருக்கலாம். சரி, இப்போ ஃப்ரேமுக்கு வரும். போன வீடியோவில் ஐ படத்தோட ஃப்ரேமை தான் நாங்கள் போட்டிருந்தோம். நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, எந்திரன் அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க. ரெண்டு டேரக்டரும் ஒன்று தான், ஐ படம் டேரக்டரும் ஒன்று தான், எந்திரன் படம் டேரக்டரும் ஒன்று தான். பட் பிரம்மாண்டத்தை பார்த்தோன்னே நீங்கள் எல்லாம் எந்திரன் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. அது ஐயில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் ஒரு ஃப்ரேமை எடுத்து போட்டது தான் அந்த ஃப்ரேம். சரி, அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டவருக்கு கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருங்க. அப்போ நாங்களும் எங்கள் மூளையை கசக்கி நாங்கள் கஷ்டமான ஃப்ரேமும் கஷ்டமான கதையும் நாங்கள் சொல்லுவோம். சரி, நம்ம இன்றைக்கான கதைக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு கதைக்குள்ளே போனோடனே நம்ம யாரை பற்றி சொல்லுவோம், எப்பயுமே ஹீரோவை பற்றி தான் சொல்லுவோம். ஏன்னா ஹீரோ தான் கதைக்கு எப்பயுமே உயிர் ஊட்டக்கூடிய ஆளே. நம்ம தமிழ் சினிமாவில் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, இப்போ ஹீரோவை பற்றி சொல்லலாம். ஹீரோ எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளம் வயது இருக்கிறவர். காலேஜ்லாம் போகாமல் சும்மா ஊர் சுற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறவர். சும்மா என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே தௌலத்தா ஜாலியாக அப்படின்னு சுற்றிட்டு இருக்கார். அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது தப்பு நடந்துருச்சு, ஏதாவது யாரோ தப்பு பண்ணிட்டாங்க, யாரோ கவர்மெண்ட் ஆளுங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு ஆளு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நின்று நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு எங்கே இருந்தாலும் புகார் கொடுக்கறது, நீங்கள் தப்பு பண்ணிக்கிட்டேன்னு தட்டி கேட்கறது, அந்த மாதிரி ஒரு ஆள். இவர் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதால் தான் தைரியமாக எங்கே போனாலும் குரல் கொடுக்குறது, அந்த மாதிரி ஆள். சரி, இப்போ நம்ம ஹீரோவை பற்றி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை பற்றி வரும். ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோயினியை பல நாளாக பார்த்துட்ருக்காரு. சரி, அந்த பொண்ணு நம்மளை பார்க்குது, லவ் தான் பண்ணுது பழகுது அப்படின்னு நினச்சி பல நாளாக துரத்திட்டு இருக்காருன்னு சொல்ல முடியாது. தூரமாக நின்று பார்க்கறது, எடை நின்று பார்க்கறது, அது மாதிரி நின்று அந்த செயலெலாம் செஞ்சிட்ருக்காரு. ஹீரோயினியும் என்ன பண்ணுறாங்க, ஹீரோவை பார்த்து சிரிக்கிறது, அழகாக ஸ்மைல் பண்ணுறது. இவர் ஹீரோ நினச்சி சரி நம்மளை லவ் தான் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சரி நம்ம போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணுவோம் அவங்கள்ட்ட அப்படின்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுற நிலைமைக்கு போகிறாரு. ப்ரப்போஸ் பண்ணுற நிலைமைக்கு போனோடனே ஹீரோயின் திடீர் அதிர்ச்சி தராங்க. எனக்கு கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி, அதனால் சாரி அப்படின்ட்டு ஒரு இதில் விட்டுன்னு ஹீரோ ஒரே வெக்ஸ் ஆகிடுறாரு. என்னடா இது வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு லவ் பண்ணோம், கடைசியில் வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆக போகுதுன்ட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனியை முடிச்சாச்சு, ஹீரோவை முடிச்சாச்சு. இப்போ வில்லன், தாடி வச்ச வில்லன். அதுவும் சரி, வில்லன் கதைக்கு வருவோம். வில்லன் எப்படிப்பட்டவர்னா, ஊரில் ஒரு பெரிய ஆள் மாதிரி, ஒரு பணக்காரங்க கூட சொல்லலாம், பெரிய ஆள். எங்கள் பஞ்சாயத்து நேரத்தாலும் முதலாக போய் நிற்கிறது, எந்த ரவுடி சம்மந்தாலும் போய் நிற்கிறது, எங்கே இருந்தாலும் தட்டி கேட்கறது, அது மாதிரி ஆள். ஹீரோ ரொம்ப நல்லவர், ஓகேவா. ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தாலே வில்லன் எப்படி, அவரும் நல்லவர் தான், ரெண்டு பேருக்குமே ஆகாது. சரி, வில்லனும் முடிஞ்சாச்சு. ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினி தான் நம்மளுக்கு தான் கட் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், செகண்ட் ஹீரோனிக்கு ட்ரை பண்ணுவார்ல. இப்போ செகண்ட் ஹீரோனிக்கு வருவோம். ஹீரோ செகண்ட் ஹீரோனிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம இளம் பைசு வயலில் சரி போனா போட்டுண்டா, நம்ம வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு செகண்ட் ஹீரோனிக்கு வராரு. செகண்ட் ஹீரோனியும் பார்த்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, செகண்ட் ஹீரோயினியை லவ் பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் இவங்க மேலே, ஹீரோ மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வருது. சரி, ஹீரோயினி லவ்வை சொல்ல மாட்டாங்க. பட் ஹீரோயினிக்கு தான் ஃபஸ்ட்டு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. ஹீரோயினி எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக இருக்காங்க. ஹீரோ என்ன பண்ணுறது, சரி நம்மளுக்கு ஒன்று பொண்ணு மாட்டியிருக்கு, நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணை
எப்படியோ கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி ரொம்ப நாள் லவ் பண்ணுறாரு. லவ் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு நம்ம வில்லன் சார் இருக்கிறார்ல, வில்லன் சார் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோ எங்கே இருக்கார் அவரை பிடிச்சி கண்டுபிடிச்சி அவரை முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்காரு. நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா வில்லன் வந்து ஹீரோயினையும் தேடுறாரு, 2 பேரையும் தேடுறாரு. அவங்க 2 பேரையும் பிடிச்சி நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வெறித்தனமாக தேடிட்டு இருக்காரு. ஓகே, இந்த கதைக்கும் நாங்கள் வந்து ஒரு க்ளூ வச்சுருக்கோம். நான் அதை எப்பயும் போல் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நாங்கள் சொன்னோன்னா கதை ஃபுல்லாக ரிவீல் ஆகிடும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஃப்ரேம் கதைக்கு வருவோம். நாங்கள் எப்பயும் போல் ஒரு ஃப்ரேம் போடுறோம். அதை பார்த்து என்ன ஃப்ரேமு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. சரி, இப்போ நம்ம க்ளூக்கு வருவோம். இந்த கதைக்கான க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம தாடி வில்லனுக்கும் நெருங்கிய தொடர்பு ஒன்று இருக்குது. பட் நான் அதை கதையில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். பட் ஆனால் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதை வந்து நீங்களே கண்டுபிடிச்சி என்னது இது இந்த கதை சொல்கிறான், ஹீரோயினுக்கும் வில்லனுக்கும் நெருங்கிய தொடர்பு என்ன தொடர்பாக இருக்கும் அப்படின்றீங்க. நல்லா உங்கள் மூளையை நல்லா கசக்கி பிசுக்கி யோசிச்சு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை டிங்குன்னு கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நாங்கள் போடுற டைமில் கரெக்டாக வந்து சேரும். அப்போ தான் நீங்களும் எங்கள் வீடியோவை பார்த்து நாங்களும் கொஞ்சம் உயரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். பாய்.